சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ஒரு வீடியோ பிரபலமாயிட்டு வருது. ஒடிசால ரோட்டோரமா ஒரு பையன் கடை போட்டுருக்கான். கிறிஸ்துமஸ் வரதுனால கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பி, ட்ரெஸ் எல்லாத்தையும் விற்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து காரை நிப்பாட்டிய ஒரு 4 பேரு அந்த பையன் கிட்ட, இது ஹிந்து ராஷ்டிரா, இங்க எதுக்கு நீ கிறிஸ்டியன் பொருளை விற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறானுங்க. மற்றும் இது ஜெகநாத் கடவுள் ஆண்டுகிட்டு இருக்க இடம், இங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பையன் பாத்தீங்கன்னா வந்து, ஐயா நான் ஒரு ஏழை, அதனாலதான் இது விற்கிறேன், எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்றான். மேலும் எங்கடா இருந்து வர அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் நான் ராஜஸ்தான்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் பாத்தீங்கன்னா, நீ இந்து பொருட்கள் எதை வேணா வித்துக்கோ, நான் வந்து எதுவும் சொல்லல, ஆனா இந்த மாதிரி கிறிஸ்டின் பொருள் எல்லாம் விற்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை திட்டுறான். இதை பார்க்கும் பொழுதே முட்டாத்தனமா தெரியுது. முதலாவதாக, எந்த ஒரு நாடு இந்த மாதிரி மதத்தை வச்சு ஆட்சி பண்றாங்களோ அந்த நாடு உருப்பிட்ட சரித்திரமே கிடையாது. இது கண்டிப்பா அழிவு பாதை நோக்கி தான் கொண்டு போகும் நம்ம நாட்டை. இந்தியா அப்படின்றது வந்து செக்குலர் நாடு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 25 யாரு வேணா இந்த மதத்தை வேணா கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு முற்றிலும் மாற்றாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது வந்து கண்டிப்பா எதிர்க்க வேண்டியதுதான். எந்த ஒரு நாடு தன்னுடைய மைனாரிட்டி மக்களை நல்லா பாத்துக்கிறாங்களோ அதுலயே அந்த நாட்டுடைய தரத்தை பத்தி தெரிஞ்சிடும். இந்த மதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஜட்டி மாதிரி, நீங்க போட்டுக்கோங்க, தயவு செய்து உங்க ஜட்டியை தூக்கி அடுத்தவங்களுக்கு போட்டு விடாதீங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன்.